கைலாசத்தில் இருந்து வரும் பொழுது என்ன சொல்லி அழைத்து வந்தேன், என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று சொன்னேன் என்று சொல்ல பார்வதி அம்மைக்கு கோபம் வந்தது. ஐயா சிவபெருமானே, இப்போது நாகக்கன்னிக்கும் நாகராஜனுக்கும் குழந்தை வரம் கொடுக்க முடியுமா இல்ல என்று கேட்டு அந்த பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து என்ன கேட்கிறார் என்றார், என்னையா கேட்கிறார், பகவானே இரக்கமில்லையோ சிவனே, பெண்கொடிக்கும் நாகராஜனுக்கும் குழந்தை வரம் கொடுக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா பகவானே, உங்களோடு நான் கைலாசம் வரவும் மாட்டேன். ஆமா, பகவான் தேவி என்று சொல்லி இந்த பாருலகில் இருக்க மாட்டேன். பகவானே, நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் குழந்தை வரம் கொடுக்காவிட்டால் உங்களோடு வரவும் மாட்டேன், உயிர் வைத்து வாழ மாட்டேன். ஈசன் தேவி என்று சொல்லி இவ்வுலகில் வாழ மாட்டேன். பகவான் தேவி என்று சொல்லி உங்களோடு நான் கைலாசம் வர மாட்டேன் என்று சொன்ன பொழுது பகவானுக்கு கோபம் வந்தது. அம்மா பெண்ணே பார்வதி, நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று தானே சொல்லி என்னோடு வாதாடுகிறாய். இப்போது சொல்கிறேன் கேள், நன்றாக கேள். அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அட்டகாலி 8 பேராக நீயே போய் பிறப்பாய். இப்ப உனக்கு ஒரு பிறவி வந்து இழுக்கிறது, இன்னும் ஒரு பிறவி வந்து உன்னை இழுக்கிறது என்று சொல்லி சொல்லிவிட்டு சிவபெருமான் எப்படி வருகிறார் என்றால், எங்கே வருகிறார்? கோபம் வந்தது சிவபெருமானுக்கு. அநேக கோபம் கொண்டு அந்த கைலை மாலை நோக்கி எல்லோ, கைலை மாலை நோக்கி எல்லோ ஆதி கடக்கண்டானு ஏவா கோபமாது தனியாமலே யதியோனு ஏவாரா கைலாச நோக்கி எல்லோ நோக்கி எல்லோ கடக்கண்டானு கைலாசமலை. அப்படி கைலாசமலை வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அப்படியே பகவானுக்கு கோபம் வந்தது. கைலாச மலையிலே வந்து நிற்கும் பொழுது அப்படியே வேர்த்து விறுவிறுத்தது. அப்படி வேர்த்து விறுவிறுத்த பொழுது பார்த்தார் சிவபெருமான், இந்த வேர்வையானது வீணாக போகக்கூடாது என்று 8 அமிர்த
எடுத்து 8 அமிர்த கலசத்தில் சிவபெருமானோட வேர்வை அடைத்து அப்படியே என்ன செய்தார் என்றால் அலை கடலிலே விட்டு வாயுராஜனை அழைத்தார். அப்பா வாயுராஜா, இந்த அலை கடலிலே இருந்து 8 அமிர்த கலசத்தையும் நாகராஜனும் நாகக்கன்னிக்கும் கொண்டு சேர்ப்பாய் என்று சொன்னார். குழந்தைக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொன்ன பொழுது சிவபெருமானோட அந்த அமிர்த கலசமானது அலை கடலிலே வாயு பகவான் துணையோடு எப்படி வருகிறது என்றால் இங்கே வருகிறது. அங்கே அலையடித்து